அப்போ நீங்க அந்த அனுபவத்தை பெறலாம். அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது என்பது அனுபவத்தினால்தான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்கிறோம். இல்லைன்னா அப்படி இல்லை. அப்படி ஒரு ஆனந்த பரவச நிலை உண்டாகும். பிறகு அது என்ன ஆகுது, மிஞ்சி போனா இன்னும் எல்லாவற்றையும் விட்டுட்டு, ஐயோ இது எனக்கு எதுவுமே வேணாம், நீ இருந்தா போதும், என்ன உன்னுடைய சுகத்திலேயே வாழ வச்சிரு அப்படின்னு ஒரு எல்லை மீறி போவோம். அவ்வளவுதான். பிறகு ரிட்டர்ன் பேக் டு பெவிலியன் என்ற மாதிரி ஓடாந்துடுறோம். சரிங்களா? ஆனா அப்படி இல்லாம அந்த நிலையில அகநிலையிலேயே பொருந்தி இருந்து அந்த நினைவோட அந்த நிலையில இருந்து இந்த உலக வாழ்க்கையை வாழும் போது இருக்கிற நிலைதான் துரியாதீத நிலை. அதை இன்னும் நாமெல்லாம் இன்னும் பெறல. துரியத்துல இருக்கிறோம், கொஞ்சம் அனுபவிக்கிறோம், மீண்டும் வந்துடுறோம். அந்த துரியாத நிலையை தூயலாம் பெற்ற, எல்லாமே தூய நிலை பெறணும். தூயலாம் பெற்ற நிலை மேல் அருட்சுகமெல்லாம், எல்லாமே அருட்சுகத்தை அடையணும். தேகேந்திரிய கருவி கரணங்கள் அணுக்கெல்லாம் எல்லாமே அருள் அனுபவத்தை பெறணும். தூயலாம் பெற்ற நிலை மேல் அருட்சுகமெல்லாம் தோன்றிட விலங்கு சுடரே. அந்த நிலை அனுபவத்தை பெறும்போது உள்ள இருக்கிற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு காட்சி கொடுப்பார். விலங்கு ஜோதி சுடரே என்றார். ஆகவே இந்த ரெண்டு அனுபவம் தான் சுத்த சன்மார்க்கத்துல உயர்ந்த நிலை அனுபவம். அதை நாம சுத்த சன்மார்க்கத்துல மட்டும்தான் பெற முடியும், வேற எதுலையும் பெற முடியாது. இதுதான் சாத்திய நிலை. இந்த சாத்திய நிலை, சாத்தியம் என்பது எடுத்த இப்பிறப்பு இதில் தானே நித்திய மெய் வாழ்வு. நல்லா இந்த வார்த்தையை புரிஞ்சினோம். பிறந்த இப்பிறப்பு இதில் தானே நித்திய மெய் வாழ்வு. அப்ப மெய் வாழ்வு, நித்தியம்னா நிலையான வாழ்வு, மெய் வாழ்வுனா இந்த உடம்போடு பொருந்தி இருக்கிற நித்திய வாழ்வு. இந்த சத்தியமான இந்த நித்திய மெய் வாழ்வை நாம சுத்த சன்மார்க்கத்தின் மூலமா தான் பெற முடியும். ஏன் சுத்த சன்மார்க்கத்தின் மூலம் தான் பெற முடியும், மற்ற மார்க்கத்துல ஏன் பெற முடியாதுன்னா, மற்ற மார்க்கத்துல பக்தியும் கர்மத்தையும் யோகத்தையும் தான் அங்க சொல்லித்தரப்படுது. ஞானம் என்பது ஞானத்தில் ஞானமா இருக்குது. அந்த ஞானம் என்பது எதுவா சொல்லப்படுதுனாக்கா, கடவுளை அறிந்து கடவுளில ஐக்கியப்பட்டு மறைந்து விடுவதே ஞானத்தில் ஞானமாக இருக்குது. சுத்த சன்மார்க்கத்துல ஆன்ம ஒழுக்கத்தில் ஆன்ம ஒழுக்கமே உயர்ந்த ஒழுக்கமா இருக்குது. அப்ப ஆன்ம ஒழுக்கத்தில் ஆன்ம ஒழுக்கம் என்பது அருளை அடைந்து அருளாக மாறுவது, அருளை அடைந்து அருளாக வெளிப்படுவது, அனகம் முடுவதுதான் நம்முடைய சுத்த சன்மார்க்கம். அங்க அனகம் கிடையாது, அகத்தில் ஒடுங்கி மறைந்து போய்விடுவது. அதனால்தான் அங்க நித்திய இன்பத்துக்கு வழி இல்லை, நித்திய தேகத்துக்கு வழி இல்லை. சுத்த சன்மார்க்கத்துல அது சாத்தியமாகுது. அதுக்கு காரணம் அங்க ஏன் ஒடுங்கி போறாங்கனாக்கா தயவும் அன்பும் என்பது அந்த அடிப்படை ஆதாரமா, அன்புதான் ஆதாரம், அன்பு ஆதாரமா இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல மத்தத்துல. ஆனா அங்க தயவு அடிப்படையா இல்லை. சரிங்களா? தயவு அடிப்படையா இல்லை. அந்த தயவு அடிப்படையா இல்லாதனால சில உண்மைகள் வெளிப்படல. அந்த அன்புக்கு அவர்கள் பல பிறவி எடுக்கிறாங்க. அந்த பல பிறவி எடுத்து அன்பை பெற்றுக்கொள்ளும் போது அந்த யோக முறையிலேயே அந்த அன்பை வளர்த்துக்கிறாங்க. சுத்த உஷ்ணத்தை பக்தி கொண்டு தயவு கொண்டு அதன் மூலமாக அடைகின்ற அன்பு என்பது வேற. யோக சாதனத்தின் மூலம் அந்த ஆன்மாவை அடைந்து அந்த அன்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் ஒடுங்கி போவது வேற. இங்க ஒடுக்கம் என்பதே கிடையாது. எங்க ஐக்கியம் என்பது உண்டு. ஆனா ஐக்கியம் என்பது எப்படின்னா, கடவுள் நம்மிடத்தில் ஐக்கியப்பட வேண்டும், கடவுள் ஆன்மாவிடத்தில் ஐக்கியப்பட வேண்டும். அப்பதான் அது அனக நிலை ஆகும். ஆன்மா ஆண்டவரிடத்தில் ஐக்கியப்படும் போது அது ஒன்றி கரைஞ்சிவிடும். இங்க இதுதான் அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே. சரிங்களா? அங்க ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே, ஜோதியே சுடரே, அடுத்தது சூழொளி விளக்கே. புறத்துல இருந்து அகத்துல ஒடுங்கி போறதுதான் அங்க சமய மார்க்கத்துல. இங்க வள்ளல் பெருமானாரு அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே, அணகம் முடுறது, அகநிலையிலிருந்து வெளிப்படுறது சுத்த சன்மார்க்கம். புறத்திலிருந்து அகத்துல ஒடுங்கிறது சமய மத சன்மார்க்கம். சரிங்களா? ஆகவே தான் அங்க ஒடுக்க நிலை, இங்க அணக நிலை. இதுதான் சுத்த சன்மார்க்கத்திலே பெரிய மாண்பு. அதனாலதான் துரியமும் துரியாதீதமும் விளக்கம் இங்க வேற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாடலுக்கு வருவோம். கலிகண்ட அற்புத காட்சின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அதுக்கு வேணுமே. இப்போ மற்ற 4 வடிவங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிச்சுனாக்கா அப்புறம் நம்மளுக்கு சரியா போயிடும்.
காயலாம் கனியன கனிவிக்கும் ஓர் பெருங்கருணை அமுதே. இப்போ நம்ம உடம்புக்கு வருவோம், உடம்புல சிரசு பகுதிக்கு வருவோம். இப்ப காய் என்பது சாதாரணமாக உலகத்துல இறைவன் என்ன பண்றாருனாக்கா, மரம் செடி கொடிகள்ல இருக்கிற எல்லா காய் நிலை இருக்குது. உதைக்காயின் இருக்குது, உதைப்பழம் இருக்குது, அப்புறம் சாதாரணமா கனிஞ்சும் கனியாம இருக்கும், பிஞ்சு இருக்கும், சின்ன காய் இருக்கும். எல்லாமே எப்படி இருந்தாலும், அது பூவா இருந்தாலும், சின்ன பிஞ்சா இருந்தாலும், சாதாரண காயா இருந்தாலும், ரொம்ப கடினமான காயா இருந்தாலும், எல்லாத்தையும் ஒரு கணத்துல அது கனியாக்குற பக்குவம் அருட்பெருஞ்சோதிக்கு உண்டு. அப்படி என்பதால் காயலாம், எல்லா விதமான காய் நிலையும் கனிவிக்கக்கூடிய ஒரு அற்புத நிலை அருட்பெருஞ்சோதிக்கு உண்டு என்பதால் தான் காயலாம் கனியன கனிவிக்கும் ஓர் பெருங்கருணை அமுதே அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த உடம்புன்னு சொன்னாவே கடவுள்னாவே அணுதான். முதல்ல நம்ம அந்த ஒரு நிலைக்கு வருவோம். கடவுள் என்றாலே அணுதான், ஆன்மா என்றாலும் அணுதான். அப்ப கடவுளே அணுவா இருக்கும் போது, கடவுளிலிருந்து வெளிப்பட்ட அனாதியாகி கடவுளிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஆதியாகி ஆன்மாவும் ஒரு அணு என்னும் போது, ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டது என்னவா இருக்கும்? எல்லாமே அணுதான். அப்ப பிரபஞ்சம் முழுவதும் அணுக்களால் சூழ்ந்து உள்ளது. நாம் அண்ணாந்து பார்க்கிற வானம் நீல கலர்ல தெரியுது. அந்த நீல கலர் வாயு அணுக்கள். வாயு அணுக்களுடைய கூட்டு கலவை தான் நமக்கு நீல நிறமா தெரியுது. பூமியிலிருந்து நீல நிறமா தெரியுது. நீங்க வேற ஒரு கோள்ல இருந்து பாத்தீங்கன்னா வேற நிறமா தெரியும். ஆகவே அந்தந்த இடத்துல இருந்து பார்க்கிற போது ஒவ்வொரு கோள்ல இருந்து ஒவ்வொரு நிறம் தெரியும். அந்தந்த அணுக்கள் அங்க வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இங்கிருந்து பார்க்கும்போது அது வாயு அணுக்கள். வாயு அணுக்கள் கூட்டு கலவை தான் நமக்கு நீல நிறமா தெரியுது. அது வானம் நம்ம சொல்லிக்கிறோம். மற்றபடி வானம் என்பது இதுதான் வானம், வெட்டவெளி, ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு உருவமே இல்லை, வெட்டவெளி அருவ நிலை. ஆனா அது உருவத்தை கொடுக்கிறது வாயு அணுக்கள். அந்த வாயு தான் மாலுன்னு சொல்றது, அதுதான் மகாவிஷ்ணுன்னு சொல்றது. அந்த மகாவிஷ்ணுவை தான் என்னன்னு சொல்றது, நீல நிறம் கொடுக்குது, வண்ண பெருஞ்சோதி அப்படின்றது. வண்ண பெருஞ்சோதி, பெருஞ்சோதியில வண்ண கலர்ல இருக்கிறாரு, நீல வண்ண கலர், நீல வண்ண வேணின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆகவே இப்படிலாம் சொல்லப்படுது. மால் என்பது அந்த விஷ்ணுவை சொல்றது, வாயு அணுக்களை தான் சொல்றது. அதனால்தான் சிதம்பரத்துல நடராஜ பெருமானாரு இங்க வெட்டவெளிய இருக்க, வெட்டவெளியை பார்த்து அந்த பள்ளி கொண்டிருக்கிறாரு வாயுவாகிய அவரு பத்மநாபன் சாமி படுத்துட்டு இருக்காரு. அவரு வாயு. அந்த வாயு இந்த ஆகாயத்துல காரியப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆகாயத்தில் வாயுடைய பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருள்ல அங்க நிற்குது. இந்த சிரசுல எப்படி இறைவன் படைச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்குங்க. அண்டத்துல நீங்க 9 கோள்கள் பாக்குறீங்க, சூரியன் நடுவுல இருக்காரு, சுத்தி கோள்கள். இதே சிஸ்டம் தான் இந்த சிரசுல 9 வட்டங்கள் இருக்குது. சரிங்களா? முதல் வட்டம் கலியுக வட்டம்னு ஒரு பேர் இருக்குது, கலிவட்டம் பேரு. அந்த கலிவட்டத்துல 3 அடுக்கு இருக்குது. தோபாரா யோகா அணுக்கள் இருக்குது, அது ஒரு 3. திரதா யோகா அணுக்கள் இருக்குது, அது ஒரு வட்டம். இது ஒரு 3, அது ஒரு 3, அது ஒரு 3. இது என்னென்ன 3ன்னு சொல்லிடுறேன். இந்த 3 மொத்தம் 9. 10வதா இருக்கிறது சத்தியயுக வட்டம் அணுக்கள் இருக்குது. அதுக்கு நடுவுல மையப்புள்ளியில இருக்குது 11வதா இருக்குது ஆன்ம அணு, ஆத்ம அணு அங்க குடியிருக்கும். அந்த ஆத்ம அணுக்குள்ளதான் அருட்பெரும் ஜோதி என்ற இறை ஆற்றல் விளங்கிக்கிட்டு இருக்குது. இந்த அருட்பெரும் ஜோதி அனுபவத்தை இந்த ஆன்மா தன்னிலிருந்து பெறணும். அதுல இருந்து பெறணும் போது அந்த ஆன்மாவை தாங்கி, ஆத்ம அணுவை தாங்கி கொண்டிருக்கின்ற சத்தியுக அணுக்கள் என்ற அணுக்கள், துணை அணுக்கள், அது விரியணும். தாமரை எப்படி விரிஞ்சா அந்த தாமரையிலிருந்து அந்த வாசனை வெளிப்படுதோ, வாசனை வெளிப்பட்ட உடனே அதுல இருக்கிற தேனை எப்படி வண்டுக்கள் எடுத்து பதப்படுத்துதோ, அந்த தேன் வெளிப்படுதோ, அது போல இந்த ஆத்ம அணுவை தாங்கி கொண்டிருக்கின்ற கோடான கோடியான சத்தியுக அணுக்கள் மலரணும். இதான் காயலாம் கனியன கனிவித்த ஒரு பெருங்கருணை அமுதே. காய் நிலையில சுருங்கி இருக்குது, மலராம இருக்குது. அந்த அணுக்கள் மலராம இருக்கிற அணுக்களை மலர வைக்கணும். அப்படி மலரும் போதுதான் உங்களுக்கு எல்லாமே சித்திக்கும். அதுதான் புறத்துல தாமரையை நம்முடைய சிரசு பகுதி மூளைக்கு, ஓங்கார மூளைக்கு ஒப்பாக சொல்வதுக்கு அதுதான். அமுத கலசம் சொல்றது அதுக்குதான்.
அந்த அமுதம் எப்படி தாமரையில இருக்குதோ அது போல இந்த ஆன்மா என்ற ஆன்ம கலசத்துல அமுதம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வெளிப்படணும். அது வெளிப்படணும்னாக்கா அந்த அமுத கலசம் திறக்கப்படணும். திறக்கணும் என்பதுதான் இந்த காயெல்லாம் கனியென விளங்கணும். இப்படி இந்த 3 கலிவட்டம் மலரணும். அதுக்கடுத்து தோபாரா யுக அணுக்கள் மலரணும். திரதயுக அணுக்கள் வெளிப்படணும். அப்புறம் சத்தியுக அணுக்கள் மலரணும். சத்தியுக அணுக்கள் மலர்ந்த உடனே தான் இது மலரும் போது இந்த அணுக்கள் சொன்ன பாருங்க 3 அடுக்கள், இந்த 9 வட்ட அணுக்களுடைய ஆற்றலும் வெளிப்படும். சத்தியுகம் வெளிப்படுதுனாவே இதெல்லாம் வெளிப்பட்டு சத்தியுகத்தை அணுக்கள் போய் சேர்ந்துரும். சத்தியுக அணுக்கள் தான் வாங்கி கொண்ட இந்த அணுக்களுடைய ஆற்றலையும் சேகரிச்சு ஆத்ம அணுவுக்கு சமர்ப்பணம் பண்ணும். ஆத்ம அணு அந்த ஆற்றலை வாங்கி கொண்டு உள்ள இருக்கிற ஈசனிடத்தில் ஒப்படைச்சிடும். என் உடல் பொருள் ஆவியெல்லாம் உனக்கே அளித்தனம் அப்படி சொல்றாரு இல்லையா? அப்படி அந்த ஆன்மானு அந்த ஆண்டவரிடத்துல சமர்ப்பணம் பண்ணணும். அப்படி பண்ணும் போது அந்த இறை ஆற்றல் தன்னுடைய ஆற்றலை அப்படியே ஆன்மாவுக்கு வழங்கி ஆன்மா மூலமாக உடல் இருக்கிற எல்லா அணுக்களுக்கும் தன் அருள் ஆற்றலை முழுசா ஒப்படைச்சிடும். அப்படி ஒப்படைக்கும் போது இதுவே அருட்புறம் ஜோதி நிலைய நிற்கும். இதுதான் இந்த பாடலை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இத்தனை ப்ராசஸ் இருக்குது. அப்ப கலிவட்டம் என்பது முதல் வட்டம். ஐயா சொல்லுவாரு அசுத்த மாயா அணுக்களோடு கூடிய சுத்த மாயா அணுன்னு சொல்லுவாரு. நம்முடைய ஆன்ம பிரகாசத்தை தெரிய ஒட்டாமல் மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அனந்த வட்டங்கள் எல்லா விதமான வட்டமும் கடந்து முதல் வட்டமா இருக்கிறது கலியுக வட்டம். அதுல கலிபுருஷன் தான் முதல் வட்ட அணுக்களின் அதிபதி. சரிங்களா? அது அசுத்த மாயா அணு. நமது ஆன்ம பிரகாசத்தை விளக்கமில்லாமல் மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளை முதல் திரையாகிய பச்சை திரை நீங்க வேண்டும். அது நீங்கினால் மற்ற 8 திரைகளும் 9 ஆயிப்போச்சா, 8 1 9, மற்ற 8 திரைகளும் அதிவிரைவில் நீங்கிவிடும். அந்த 8 திரைகள் என்பது 8 விதமான வட்ட அணுக்களுடைய அந்த மலராத நிலை. அது மலர்ந்துதான் திரை விலகிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அங்க பெருமானாரு திரைகளா சொன்னாரு, இங்க அணுக்களா சொல்லப்படுது. திறத்துல திரைகள் கிடையாது, அது அணுக்கள். அணுக்களுடைய தாக்கம் அது மறைப்பா இருக்குது. அத பெருமானார் நமக்கு எப்படி காட்டுவாரு? அது திரைகளா தான் காட்ட முடியும். அப்படி திரைகளா காட்டினாரு. சரிங்களா? அப்போ இந்த நிலைகளை எல்லாம் கடந்து நம்ம உச்சத்துக்கு போனோம். என்ன உச்சத்துக்கு போனோம்? இப்போ முதல் வட்டம் கலியுக வட்டம், அசுத்த மாயாத்திரை. அப்ப சுத்த மாயாத்திரைன்னா என்ன? ஃபர்ஸ்ட் 3 அடுக்கு மட்டும் பார்த்துலாம். அதுதான் இன்னைக்கு பாடம் படிக்க முடியும். மற்றதெல்லாம் படிக்க முடியாது, நேரம் இருக்காது. இந்த 3 தெரிஞ்சுக்கிட்டாவே மற்றெல்லாம் ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுவேன். இந்த முதல் வட்டம் கலிவட்டம் என்பது அசுத்த மாயாத்திரை. அந்த கலிவட்டம் என்பது என்னன்னாக்கா தீ அணுக்கள், வெறும் தீ அணுக்கள் தான் இருக்கும் முதல் வட்டத்துல. நல்ல அணுக்கள் ஒரு துளி கூட இருக்காது, கெட்ட அணுக்கள் தான் இருக்கும். இது காலகாலமாக கலியுகம் ஆரம்பித்ததிலிருந்து நாம மனிதனாக பிறந்த நாம சம்பாதித்து கொண்ட தீ அணுக்கள் உணவின் மூலமாக என்றார்கள். அத முதல் வட்ட அணுக்கள்ல அந்த அசுத்த மாயா திரை என்கின்ற கலியுக வட்ட அணுக்கள்ல நாம உண்ண உணவு, பல பிறவிகளாக உண்ண உணவு. நாம இந்த கலி காலத்துல பல மனித பிறவி எடுத்துட்டோம். அந்த காலத்துல உண்ட தீய உணவுகளின் ஆதிக்கத்தை இந்த கெட்ட அணுக்கள் சாப்பிட்டு முதல் லேயர்ல படிஞ்சிருக்குது. நீங்க என்ன சாப்பிட்டாலும் தீய உணவு சாப்பிட்டா, நல்ல சுத்த ஆகாரத்தை எடுத்தா ஒண்ணும் பண்ணாது. அதான் வள்ளல் பெருமானாரு என்ன சொல்றாரு? முதல்ல உணவை சரிப்படுத்துங்க சொல்றாரா இல்லையா? அவர் சொன்ன விஷயமே இதாங்கய்யா, உண்மை சத்தியங்கய்யா. நாம அதை விளக்கல, பெருமான விளக்கலனாக்கா உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு. மற்றபடி இது அணுவு, அது இணுவு, இதுன்னு சொன்னாக்கா புரிஞ்சு கொள்கின்ற அறிவு பக்கம் அந்த காலத்துல கிடையாது. இப்ப உண்டு. சன்மார்குடி கட்டி கொண்டது. இனி அறிவு எல்லோருடைய உண்மை எல்லோருடைய அறிவின் கண்ணும் விளங்கும்ட்டாரு. அது வருங்காலத்துல இந்த உண்மையெல்லாம் வெளிப்படும். அப்ப மக்களுக்கு புரிய வரும், அப்ப சொல்லப்படும், அப்ப தெரிஞ்சுப்பாங்கன்னு விட்டாரு. அப்போ ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்த பொதுவா எல்லாரும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்ன்றது மனித தரத்துல சொல்லிட்டாரு. ஆனா விஞ்ஞான ரீதியாவோ ஆன்மீக ரீதியாவோ பரிபூர்ணமா பெருமானாரு வெளிப்படுத்தல அணுக்கள் விஷயத்த. ஆனா திரைகளா சொல்லிட்டாரு. அப்படி சொல்லும் போது உணவை தான் சரி பண்ண சொல்றாரு முதல்ல. அப்படி சரி பண்ணும் போது சுத்த உணவை எடுத்துக்கொண்டவர்களுக்கு, இப்ப நல்லா மாமிசம் சாப்பிட்டுன்னே இருக்கிறவங்க திடீர்னு மாமிச உணவு வேணான்னு விட்டுட்டு
சுத்த ஆகாரம் எடுத்தாங்கனாக்கா இந்த முதல் வட்ட அணுக்கள் இருக்கு பாருங்க, நம்ம சாப்பிட்ட உடனே சத்தா மாறி ரத்தத்துல கலந்து முதல்ல பாயும் போது சிரத்துல முதல் வட்ட அணுக்களுக்கு தான் போவோம். அது உறிஞ்சும் போது அந்த அணுக்கள் அந்த உணவினுடைய சத்தை தீண்டாது. ஏன்னா அதுக்கு மாமிசம் சாப்பிட்டு பழக்கம், அந்த உணவு தான் அது கேட்கும், இந்த சாப்பாடு சாப்பிடாது. இந்த சத்து அது தெரியும், அதனுடைய வண்ணங்கள் மாறும், வண்ணத்தை வச்சு வண்ணத்தின் அடிப்படையில சத்துக்கள் வரும், அதுங்களுக்கு வண்ணத்தின் அடிப்படையில் தான் அதுங்க கிரகிக்கும் சத்தை. அப்படி வரும்போது அதுக்கு கருப்பு நிறம் தான், கருப்பு நிறம் தான் அதுக்கு உணவா எடுக்கும். சுத்த ஆகாரம் அந்த நிறத்துல போகாது, அப்போ அது எடுக்காது. இப்படி நீங்க மாமிச உணவே தராம சுத்த ஆகாரத்தை பெருமானா சொன்ன சுத்த ஆகாரத்தையே கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க வச்சுக்கங்க, அது சீண்டாம சாப்பிடாம அது செயலிழந்து செத்தே போயிடும் அந்த அணுக்கள். அப்போ சுத்த மாயா அணுக்கள் அந்த உணவை எடுக்கும். சுத்த மாயா அணுக்கள் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா தெய்வீக நம்பிக்கையும் சுத்த நிலையும் கைகூடும். இந்த அசுத்த மாயா திரை என்கின்ற அந்த அணுக்களுக்கு அதிபதி கலிபுருஷன் நேரடியா இருந்து ஆளுகின்றாராம். சரிங்களா? இந்த சுத்த அசுத்த மாயா அணுக்கள் ஒரு லேயர்ல வருதுனாக்க அது முடிஞ்ச உடனே அடுத்தது ஸ்டார்ட் ஆகுது, சுத்த மாயா அணுக்கள் ஸ்டார்ட் ஆகும். அது கட் ஆகாது, அப்படியே கண்டினியூ ஆகும் சுத்த மாயா அணுக்கள். அந்த சுத்த மாயா அணுக்களுக்கு ஆணணு பெண்ணணு இருக்குது. அது சுத்த மாயா அணு ஆணணு என்பது பிரம்ம அணுக்கள், பிரம்மனுடைய ஆதிக்கத்தில் பிரம்மன் அதிபதியாயிருந்து ஆளுகின்ற அணுக்கள் ஆணணுக்கள். அது முடிஞ்சு அடுத்த லேயர்ல வர அணுக்கள் பெண்ணணுக்கள், அதற்கு அதிபதியா இருப்பது கலைவாணி என்ற அணுக்கள். இது இந்த அசுத்த மாயா. இப்போ நாம இருக்கிறோம், மாமிச உணவு சாப்பிட்டு ஆளுங்க தான் எல்லாருமே. எத்தனை பேர் சாப்பிட்டு நமக்கு தெரியாது, நான் சாப்பிட்ட ஆள் தான். அப்ப மாமிச உணவையே 20 ஆண்டுகளா சாப்பிட்டு சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு 20 வருஷம் சாப்பிட்டு வச்சுங்களா, சாப்பிட்டு பழக்கப்பட்ட அந்த அணுவுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது நிறுத்தப்பட்டு சுத்த ஆகாரம் மட்டுமே வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட உடனே அப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இந்த அறிவு நிலை இப்பொழுது மாறி போச்சு இல்ல? அது எப்படி மாறி போச்சு? அப்ப இது மாதிரி ஒரு கருத்தம் தெரியாது, ஒரு அறிவு விளக்கம் இல்ல, ஞான விளக்கம் இல்ல, சன்மார்க்கம்னா என்னன்னு தெரியாது, ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது. எப்படி அதாவது எப்படி ஒரு அருள் உணர்வுனாவே அது அனுபவத்துல வந்ததில்லை, எல்லாமே மாறி போச்சு. அப்போ அசுத்த அணுக்கள் என்ற அந்த கழிவுட்ட அணுக்கள் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். அது எல்லாமே சுத்த மாயா அணுக்களா மாறி இருக்குது. இந்த ஆண் அணுக்கள் என்ற பிரம்ம அணுக்களுடைய வேலை என்ன தெரியுங்களா? புதிய அணுக்களை படைப்பது. பிரம்ம அதாவது ஆண் அணுக்களுடைய அதிபதியாகிய அணுவின் பேரு பிரம்ம அணுவின் பேரு. அதனுடைய வேலை என்னன்னாக்கா சுத்தமான சாத்வீக எண்ணத்தை கொண்ட அணுக்களை தான் படைக்கும். அதனால்தான் பிரம்மனுக்கு படைத்தல் தொழில் சொல்லப்பட்டது. அந்த படைத்தல் தொழிலை அது செய்யும், அந்த அணு செய்யும். அப்படி செய்யும் போது அதை செய்ய விடாம முதல்ல இருக்கிற கீழ்வட்ட நிலையில இருக்கிற கலியுக வட்டாணுக்கள் அசுத்த உணவை உண்டு பழக்கப்பட்ட அந்த ஆளுகைக்கு அந்த கலிபுருஷன் தான் மேற்கொண்டு சுத்த உணவை எடுக்காத மாதிரி அந்த அசுத்த உணவிலேயே இச்சையை கொடுத்து பழகி பண்றாரு. அப்படி பழகப்பட்டுதான் இந்த உலகம் முழுக்க மாமிச உணவும் அசுத்த ஆகாரங்களும் பரவி இன்று இறைவனா என்ன, ஜீவ ஒழுக்கம்னா என்ன, ஆன்ம ஒழுக்கம் என்ன, அருள்னா என்ன, எதுவுமே கிடையாது. கடவுளை வணங்குறவனும் மாமிசம் சாப்பிட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க, அவங்களாலையும் மாமிசம் விட முடியல. இதுதான் கலிபுருஷனுடைய நிலை. அப்பேற்பட்ட கலிபுருஷனை பார்க்கிறான், கலிகண்ட அற்புத காட்சி. அப்படி கலிபுருஷன் பார்க்கிறான், என்ன பார்க்கிறான்? வள்ளல் பெருமானாரு நல்லா புரிஞ்சுக்கங்க, ஞான பண்டிதராகிய முருகப்பெருமானுக்கும் அகத்திய பெருமானுக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. கலிபுருஷனுடைய ஆதிக்கத்துக்கு முன்னாடி இருந்த சத்தியயுக மற்ற யுகத்திலாம் இவங்க நேரடியா சிரத்துல அமர்ந்து தன்னை நம்பி இருக்கின்ற ஆன்மாவுக்களுடைய, தன்னை வழிபடுகின்ற ஆன்மாவுக்களுடைய சிரத்துல அமர்ந்து அவங்க நேரடியா அந்த சத்திய நிலையை போதிச்சிருவாங்க. ஆனா கலியுகம் வந்த பிறகு கலியுடைய ஆதிக்கத்துல என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த ஞான பண்டிதராகி முருகப்பெருமானா இவரும் என்ன சொல்றாருனாக்கா, ஆதிபராசக்தியை வணங்கி அருளை பெற்றுக்கொண்டு கலிபுருஷன் இந்த மேற்படி இந்த அகத்தியரே நேரடியா அந்த களத்துல இறங்காத மாதிரி தடை விதித்து கொண்டானா, வரம் வாங்கி கொண்டாங்களாம். அதான்
சித்தர்களுடைய வழிபாடு எல்லாம் மறைஞ்சது, அகத்தியருடைய வழிபாடு மறைஞ்சது, எல்லா வழிபாடு மறைஞ்சு மூலிகை எல்லாம் மறைஞ்சு போனது காரணமும், அது ஆற்றல் எல்லாம் மறைஞ்சு போனது காரணமும் கலிப்புருஷன் தான். இப்ப மீண்டும் ஞான சித்தர் காலம் உண்டாதனால மீண்டும் உயிர் பெற்று எழுகின்றார்கள். பெருமாள் சொல்றாரு இல்லையா, செத்தார்கள் என்றால் மீண்டும் உயிர் பெற்று எழுவார்கள் என்னாரா. அந்த செத்த அந்த ஞான நிலையில இருந்த அத்தனை அருளாளர்களும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்ததுனால அந்த மூலிகை எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து சித்தா மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் எல்லாம் இன்னும் மீண்டும் வருது. ஆங்கில மருத்துவத்தை மோகம் கொஞ்சம் குறையுது. வேற வழி இல்லாம அவசரத்துக்கு போறாங்க. சரிங்களா? இந்த உண்மையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இந்த நிலையில இப்போ இவங்களாலேயே ஒண்ணும் பண்ண முடியல, அரஸ்டாய் நிக்கிறாங்க. இந்த நிலையில கலிப்புருஷனுடைய நிலை எப்படின்னாக்கா, அசுத்த ஆகாரத்தை விட்டுட்டு சுத்த ஆகாரத்தை விட்டா முதல் லேயர்ல கலிப்புருஷனுடைய ஆதிக்கத்தை ஜெயிச்சிடலாம். அப்புறம் இந்த சுத்த ஆகாரத்தை சுத்த மாய அணுக்கள் சாப்பிட்டு அது வளர்ந்து அடுத்த லேயருக்கு போகும். அந்த அணுக்கள் ஆற்றல் பெற்றோம். ஆற்றல் பெற்றுக்கொண்டு இந்த கலைவாணி என்ற அணுக்கள், பிரம்மன் என்ற அணுக்கள் புதிய அணுக்களை படைக்கும். கலைவாணி என்ற அணுக்கள் கலைகளை வெளிப்படுத்தும், நல்ல ஞானத்தை கொடுக்கும், கலைகளையும் ஞானத்தையும் கொடுக்கும். கொடுத்து அதுல இருந்து அது சாப்பிட்டு மிஞ்சம் கொஞ்சம் விற்கும். ஆனா கலிப்புருஷ அணுக்கள் இருக்கு பாருங்க, ஒரு மிச்சம் கூட வைக்காதான். எப்படி சிங்கம் புலி அடிச்சுக்கின்னு சாப்பிட்டுட்டு இன்னொரு ஜீவனுக்கு கொடுக்கறது கூட அது தயங்கும். சரிங்களா? ஆனா இங்க இருக்கிற இந்த கலிவட்ட அணுக்கள் அழிஞ்ச உடனே சுத்த அணுக்கள் அந்த உணவை எடுக்கும் போது தனக்கு இருக்கிறது போல மற்ற அணுக்கள் மேல இருக்குது, அதுக்கும் உணவு வேணும், கொஞ்சம் விட்டு வைக்குமா. அப்படி இந்த உணவுடைய ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு லேயரா போகும்போது அடுத்ததா போகும்போது எங்க தீர்மானிக்கும், அடுத்த லேயர்ல அரக்க அணுக்கள் இருக்கும், அசுத்த மாயாணுக்கள். அந்த அசுத்த மாய அணுக்களை தாண்டிதான் சுத்த மாய அணுவாகிய ஆண் அணுக்கள் ஆதிக்கத்தையுடைய விஷ்ணு அணுக்கு போகும். அப்புறம் பெண் அணுவாகிய மகாலட்சுமி அணுக்கு போகும். அதுக்கப்புறம் லேயர்ல மூணாவது லேயர்ல அந்த கலி அணுக்கள், கலிபுருஷனுடைய ஆதிக்கத்துல செயல்படுற அரக்கர் அணுக்கள், அசுத்த அணுக்கள். அதை தாண்டின ஒண்ணு ருத்ரன் என்ற சுத்த மாய அணுக்கள். அதுக்கப்புறம் உமையவள் என்கின்ற அன்பையும் அருளையும் கொடுக்கக்கூடிய அணுக்கள், உமையவள் என்ற அணுக்கள். இதுதான் கலியுக 3 வட்ட அணுக்கள். இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கணுமா. அப்புறம் தோபாராய கணுக்கள், கிருதய கணக்கெல்லாம் போகும்போது 7வது 6 தாண்டி 7 8 நிலைக்கெல்லாம் நம்மளுடைய உணவினுடைய ஆற்றல் அந்த அணுக்களுக்கு போச்சுன்னா பல சித்தி நிலைகள் கைகூடும், அற்புதமான நிலைகள்லாம் கைகூடும், யோக நிலையெல்லாம் கைகூடும். அப்புறம் சத்தியகுண அணுக்களுக்கு போகும்போது ஞானம் சித்திக்கும். இதுதான் முறை. இப்படிதான் வர்ணம் என்பது கலிபுருஷன் காலத்தில் நடந்த உண்மை. ஆனால் இதை அப்படியே வள்ளல் பெருமானாரு மாத்திட்டார். இதுதான் கலி கண்ட அற்புத காட்சி. அதை அப்படியே மாத்திட்டாரு. என்ன பண்ணாருனாக்கா, வள்ளல் பெருமானாரு இந்த ஒவ்வொரு இந்த நல்லா கவனிங்க. வள்ளல் பெருமானாரை வணங்குறவங்களுக்கு அவரே கதியா கடவுறவங்களுக்கு மாமிச உணவு சத்தியமா இருக்காது. மாமிச உணவு வள்ளல் பெருமானாரை வணங்குறவங்களுக்கு இருக்காது. அதே முருக பெருமான வணங்குறவங்களுக்கும், சிவனுக்கு வணங்குறவங்களுக்கும், பெருமாளை வணங்குறவங்களுக்கும் எல்லாருக்கும் வணங்குறதுக்கும் சக்திய வணங்குறவங்களும் இருக்கும். ஆனா வள்ளல் பெருமானாரை தெய்வமா ஏற்றுக்கொண்ட ஒருவனுக்கு மாமிச உணவே இருக்காது. அப்படி இருக்குன்னா அவங்க இன்னும் வள்ளலாரை சரியா பிடிக்கலன்னு அர்த்தம், வள்ளலார் அவங்களை பிடிக்கலன்னு அர்த்தம். சரிங்களா? ஆனா வள்ளலாரை பிடித்து கொண்டவர்களுக்கு மாமிச உணவு போதுனாக்கா கலியினுடைய ஆட்டத்தை ஒழிக்கிறார். அங்கதான் முதல்ல ஒழிக்கிறாரு. இந்த அற்புதத்தை களி பார்த்து நிக்கிறான். என்னடா இது மாமிச உணவு எப்படா போச்சு அப்படின்னு சொல்லும் போது